இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to create a authentication mechanism. அதாவது ஒரு யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நம்ம டோக்கனை வந்து கெட் பண்ணியாச்சு. ஸோ டோக்கனை கெட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த வாட்டி அந்த யூசர் யாராவது உள்ளே வராங்க அப்படின்னா லைக் உள்ளே வராங்க அப்படின்னா அந்த டோக்கனை கொண்டு வருவாங்க. அப்படி அந்த டோக்கனை கொண்டு வரும்போது we need to have a authentication mechanism வேர் அந்த டோக்கன் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு பேஸ்ட் ஆன் தட் அந்த யூசரை வந்து அந்த ரவுட்டை வந்து அலோவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணுற ஒரு லாஜிக் ஒன்று இருக்குது. அந்த லாஜிக் தான் நம்ம இன்னைக்கு எழுத போகிறோம். ஸோ அதை எப்படி எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து லாஸ்ட் வீக் எழுதின கோட் எல்லாத்தையும் ஒரு வாட்டி வாக் த்ரூ பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ரவுட் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஒன் இஸ் கால்ட் ரெஜிஸ்டர் அண்ட் அனதர் திங் இஸ் கால்ட் லாகின். ஓகேவா? ஸோ ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஒரு ரவுட்டில் நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா லைக் ஒரு யூசர் உள்ளே வந்தார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவருடைய பாஸ்வேர்டை வந்து நம்ம டைரெக்டாக ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஓகே, டைரெக்டாக ஸ்டோர் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டோர் பண்ணாதது அப்போ வேறு எப்படி பண்ணோம் அப்படின்னா லைக் யூ நீட் டு ஜென்ரேட் அ ஹேஷ் ஃபார் தட் பர்டிகுலர் பாஸ்வேர்டு. அந்த ஹேஷை வந்து நம்ம ஒரு இதுவாக கண்டினியூ பண்ணோம், பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த ஹேஷ் ஆன அந்த பாஸ்வேர்டை தான் நம்ம வந்து அந்த ஒரு ரெக்வஸ்ட்குள்ளே வச்சு சேவ் பண்ணுமே தவிர டைரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இதுவை வந்து பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. தட் இஸ் கால்ட் வல்னரபிலிட்டி வந்துடும் அப்படின்றதுக்காக அது மாதிரி பண்ணுறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ அப்புறம் வேறு என்ன இருக்குது? ஸோ லைக் ஓகே. ஸோ இந்த இடத்துல இது லாகின் பண்ணியாச்சு. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், யூசர் வந்து அந்த பிளெயின் பாஸ்வேர்டு எடுத்து வருவார். அந்த பிளெயின் பாஸ்வேர்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா திருப்பி ஹேஷ் பண்ணுறோம். ஹேஷ் பண்ணி நம்மக்கிட்ட ஏற்கனவே டேட்டா பேஸில் இருக்கிற அந்த ஒரு ஹேஷ்டு பாஸ்வேர்டையும் இந்த ஹேஷ் பண்ண பாஸ்வேர்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா, இது ரெண்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். இது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா விச் மீன்ஸ் தட் அந்த யூசர் வந்து கரெக்டான பாஸ்வேர்டு தான் போட்டிருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு வேர்டை எடுத்து நீங்கள் ஹேஷ் பண்ணாலும் வர அவுட்புட் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி இந்த ஜென்ரேட் சால்ட்டில். Okay, so that again and again you can easily generate it. Okay, so that is the thing. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ ஓகே, இப்போ லாகின் ஆயாச்சு. நம்ம இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். லைக் ஜஸ்ட் ஒன் மந்த் நான் என்னோட போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த போஸ்ட்மேனில் வி கேன் ஹாவ் லைக் எந்த ரவுட்டில் ஓடிட்டுருக்கு, எந்த ஐ திங்க் இட் இஸ் ரன்னிங் இன் 3000 ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ http://3000/3000/register ரெஜிஸ்டர் இல்லை /usera ஏபிஐயில் /users/register அப்படின்னு போஸ்ட் மெத்தடில் நம்ம போட்டால் என்ன ஆகும், இட் வில் பி ரெஜிஸ்டரிங் இன் த போஸ்ட் லாஜிக். ஓகே, ஸோ இது பண்ணால் எங்கே போய் ஸ்டோர் ஆகும், mlab அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ mlab அக்கௌண்ட் இருக்குது, நான் அதை லாகின் பண்ணுறேன். ஸோ தட் நம்ம வந்து உள்ள லாகின். ஸோ இந்த இடத்துல யூசர் வந்து ரெஜிஸ்டர் ஆயாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல யூசர் பாருங்கள், இந்த இடத்துல ஹேஷ்டு பாஸ்வேர்டு வச்சு ஹேஷ் பண்ணிடுவோம். இப்போது நம்ம வந்து ரெஜிஸ்டரும் நடந்துருவோம் அண்ட் இதை அப்படியே நம்ம லாகின்னு மாற்றணும்னா லாகினும் ஆகிடும். ஓகே, ஸோ இது ரெண்டும் ரெடி. இப்போது யூசர் நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் user3@gmail.com அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. user3@gmail.com. ஸோ ரா பாஸ்வேர்ட் கொடுத்து இந்த இடத்துல ஜேசன் ஃபார்மேட்டில் நான் வந்து இமெயில் அப்படின்னு கொடுத்து இமெயில் வந்து user3 ஆகும். பாஸ்வேர்டு வந்து லைக் என்ன கொடுத்தேன், 123 கொடுத்தேனா அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அப்படி கொடுத்தா என்ன ஆகும், இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட் போட விட்டேன். http://localhost:3000. ஓகே, ஸோ பாஸ்வேர்ட் ராங் வருது. நான் கொடுத்த பாஸ்வேர்ட் தப்பு, என்ன 1234 கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ பாஸ்வேர்டு வந்து 1234. ஓகே, இந்த பாஸ்வேர்டு கொடுத்தா இந்த டோக்கன் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா
ஐ எம் கோயிங் டு ரைட் அ ரவுட். ஓகே, இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம டாக்குமெண்டேஷன் போயிடலாம். நம்ம டாக்குமெண்டேஷன் போனால் நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, we need to have a collection called user collection with user type, email, password, phone number and address. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு யூசர் கலெக்ஷன் கிடைச்சாச்சு. அப்புறம் we need a product collection to store product information like product name, price, stock, image, URL. இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? we need a product collection. ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் கலெக்ஷன் நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, we can create a route call. இந்த routes ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து நான் என்ன பண்ணுறேன், I'm going to create a name called நான் வந்து ப்ராடக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ரவுட்ஸ் ஃபோல்டருக்குள்ள நம்ம இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முழுக்க நம்மளுடைய கண்ட்ரோல் தான். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன், ரவுட்ஸில் வந்து நிறைய ரவுட்ஸ் வரப்போகுது. ஒரு ப்ராடக்ட்ல வந்து நிறைய ரவுட்ஸ் வரப்போகுது. ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது அப்படின்னு நிறைய ரவுட்ஸ் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். PRODUCTS ப்ராடக்ட்ஸ். அப்படி இல்லைன்னா ஒன்று பண்ணுவோம், ப்ராடக்ட் வேண்டாம், ரோல் பார்ப்போம். ஓகே, சரி, ஓகே. இப்போது அட்மின் ஒரு ரோல் வச்சுக்கிறேன். ஓகேவா? அட்மின் ஒரு ஃபோல்டர் ஏன் அப்படி வச்சுக்கிறேன்னா, நம்ம வந்து கலெக்ஷன் பேஸ்டு ரவுட் கிரியேட் பண்ண வேண்டாம், நம்ம வந்து யூசர் பேஸ்ட் ரவுட் கிரியேட் பண்ணுவோம். அதாவது அட்மின் ஒருத்தர் லாகின் ஆன வச்சுக்கலாம், அவருக்கு தேவையான அட்மின் பேனலுக்கு தேவையான எல்லா ரவுட்ஸும் இந்த அட்மின் ஃபோல்டருக்குள்ள இருக்கும். ஓகேவா? அங்கே வந்து ஒரு அட்மினால நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ண முடியும். அதனால product.js. ஓகேவா? ஸோ product.js வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குமா? எஸ். ஓகே, அட்மின்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கும். அட்மின் பேனலுக்கு தேவையான எல்லா ரவுட்டும் அங்கே தான் இருக்கும். அட்மின் பேனல் வந்து கண்டிப்பாக ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ண முடியும், ப்ராடக்ட் டெலீட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, we can create a folder called product, folder called admin, and admin-குள்ள நம்ம product.js உள்ள வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது ஒன்று. அப்புறம் வேற என்ன பண்ணலாம் இந்த இடத்துல எஸ், we need to create a router. ஓகே, ஸோ இந்த 2 லைன் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, and modules.exports equals to router. கரெக்டாக நினைக்கிறேன், ரவுட்டர். ஓகே, இப்போ இதுல router.post ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்றதுக்கான ஒரு ரவுட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நீங்களே சொல்லுங்க, ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ல ஒரு ப்ராடக்ட்டை யார் கிரியேட் பண்ண முடியும்? நம்ம வந்து ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? இது பேர் என்னது? இட்ஸ் கால்ட் ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம். ஓகே, இந்த ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம்ல என்ன நடக்கும் அப்படின்னா, யூசர் வந்து பேக் எண்ட்ல இருந்து ப்ராடக்ட் போடுவார். அது என்ன ப்ராடக்டா வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து லைக் ஒரு கிராசரி ஷாப், கிராசரியா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வெஜிடபிள்ஸா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு இந்த ஷாப் ஓனர் போடுவார். யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பார்ப்பாங்க. யூசர் அதை பார்த்துட்டு அது எத்தனை குவான்டிட்டியில இருக்கு அப்படிங்கிறத தேவைப்படுது அப்படின்றத நம்மளுக்கு அங்க கேட்பாங்க. கேட்கும்போது யூசர் வந்து என்ன பண்ணுவார், பின்னாடி இருக்க ஷாப் ஓனர் என்ன பண்ணுவார்னா அந்த ஆர்டரை அவர் பிளேஸ் பண்ணுவார். ஓகே, ரைட், பண்ணியாச்சு. இப்போ request.response. ஓகே, request, response. ஓகே, இதில் என்ன பண்ணலாம், request response. ஓகே, இப்போ இந்த இடத்துல response.json. ஓகே, ஜேசன் வந்து சும்மா ஒரு மெசேஜ் வைக்கிற இப்போதைக்கு ஹலோ அப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஹலோவை வந்து அட்மினால மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் கிரியேட்னு வைக்கிறேன். இந்த இடத்துல ப்ராடக்ட் கிரியேட்டட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ப்ராடக்ட் கிரியேட்டட் அப்படின்னு கிரியேட் பண்றதுக்கு பர்மிஷன் இருக்கிற ஒரே ஆள் வந்து அட்மின் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. கரெக்டா? ஸோ அப்போ அட்மின் உள்ள வந்தா மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் இது வந்து அப்ரூவ் ஆகணும், எல்லாம் அப்ரூவ் ஆகக்கூடாது. ஐம் ரைட்? ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, ஆனால் இப்போ பாருங்க, இப்போ என்ன ஆகும்னா, இந்த ரவுட்டை நான் வந்து app.jsல கனெக்ட் பண்றேன். சாரி, app.jsல கனெக்ட் பண்றேன், which means that yeah, okay, so இப்போ app.users admin இந்த தமிழ்ல இருக்கு. இப்போ இந்த தமிழ் மாறிச்சா? ஓகே, app. இப்போ என்ன வரும், யூசர் லோக்கல் ஹோஸ்ட் கோலன்
http://localhost:3000/admin. இந்த மாதிரி admin வந்துச்சா என்ன பண்ணோம், இந்த இடத்துல we need to import routesக்குள்ள admin folderக்குள்ள இருக்கிற ப்ராடக்ட் ரவுட்டை கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ admin ப்ராடக்ட் ரவுட் அப்படிங்கிற இந்த வேரியபிளை இங்கே லோட் பண்ணணும். ஓகே, ஸோ ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல admin ஸ்லாஷ் ப்ராடக்ட்னு போட்டால் என்ன வரும், ஸோ app.js தான் மெயின் ஃபைலு, இதில் ஸ்லாஷ் அட்மின்னு போட்டால் என்ன லோட் ஆகும், அட்மின் ப்ராடக்ட் ரவுட் லோட் ஆகும். ஆக்சுவலாக லோட் ஆகக்கூடாது, தப்பு இல்லை, ஏன்னா admin ஸ்லாஷ் ப்ராடக்ட் தான் போடணும். ப்ராடக்ட்னு போட்டால் தான் ப்ராடக்ட் ரவுட் லோட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we need to create a separate file for admin.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். இதுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே உள்ள இருக்கணும். இதுக்குள்ள ஓகே, and we need to also have something like this thing. so இப்போ என்ன பண்ணலாம், we can have router dot use தானே, ஆமா யூஸ், இதுல ஸ்லாஷ் ப்ராடக்ட், இது எப்போ யூஸ் பண்ணோம், வேரியபிள் ப்ராடக்ட் ரவுட் ஈக்குவல்ஸ் டு require product இல்லை :product. ஓகே, ஸோ இதுக்குள்ள ரவுட் ஆகணும். இப்போ ப்ராடக்ட்னு போட்டால் என்ன வரணும், இது வரணும். இப்போ இந்த இடத்துல அட்மின் போட்டால் என்ன வரணும், ப்ராடக்ட் வரக்கூடாது, அட்மின்குள்ள ஸ்லாஷ் admin.js வரணும். இப்போ இங்கே நான் இதோட பேரை வந்து மாற்றிக்கிறேன், அட்மின் ரவுட்டு, இதுவும் அட்மின் ரவுட். ஸோ இப்போ கிளியர் ஆயிடுச்சா, அதாவது http://localhost:3000/admin போட்டாங்கன்னா எனக்கு இந்த ஃபைல் லோட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு ப்ராடக்ட் போட்டாங்கன்னா எது லோட் ஆகும், இந்த இது லோட் ஆகும். ஸோ இதில் எதுவுமே இல்லாததுனால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த ரவுட் தான் லோட் ஆகும். இப்போ நான் போஸ்ட்மேனில் போயிட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் கெட் மெத்தட் தானே, http://localhost ஓகே :3000/admin/product அப்படின்னு போட்டு ஹிட் பண்ணா ஐ வில் கெட், ஏன் நாட் ஃபவுண்ட் வருது, ஸ்பெல்லிங் தப்பு இருக்கா, கரெக்ட், போஸ்ட் மெத்தட். ஸோ இது போஸ்ட் மெத்தட்ங்கிறதுனால ஒர்க் ஆகலை, ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கிரியேட்டட் வருது, பட் ஆக்சுவலாக வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா இது இப்படி ஒர்க் ஆகக்கூடாது. ஏன் ஒர்க் ஆகக்கூடாதுன்னா அட்மின் வந்து ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறாரு, அப்போது அட்மின் வந்து லாகின் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ண விடணும். ஓகேவா? இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல தெரியுமா ஆகும், யார் வேணாலும் வந்து ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இப்போ அட்மினா இருந்தால் மட்டும்தான் ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் லாகின் பண்ணிடணும். லாகின் பண்ண பிறகு ஒரு டோக்கன் கிடைக்கும், அந்த டோக்கனை எடுத்து இந்த ஏபிஐல வச்சிருக்கணும். வச்சிருந்தா மட்டும்தான் அவரால் அங்கே ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம், ரைட். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் கிரியேட் அ நியூ ஃபோல்டர் கால்டு லைப்ரரி. ஓகே, லைப்ரரி. இந்த லைப்ரரியில் we are going to create a file called authenticate.js. okay, இந்த authenticate.jsல we are going to create a function called authenticate. authenticate. okay, authenticate ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறோம். இந்த authenticate ஃபங்க்ஷனுக்குள்ள we are going to okay, module.exports equals to authenticate. okay, இந்த ஃபைலை நம்ம authenticate பண்ணி இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். and here we are going to import it எங்க இந்த இடத்துல. so variable authenticate authenticate equals to require double dot slash library slash authenticate. okay, so இந்த authenticate வந்து நம்ம என்ன பண்றோம், we are going to use it as a middleware. so we are going to use a middleware. இந்த middlewareனா என்ன அப்படின்னா இந்த ரவுட்டுக்கும் இந்த கால் பேக்கும் நடுவுல we are going to pass an array. okay,
இந்த அரேக்குள்ள யூ கேன் ஹாவ் மல்டிபிள் மிடில்வேர்ஸ். இந்த மிடில்வேர்னா என்னது? ஒரு ரெக்வஸ்ட் உள்ள வருதுன்னா இந்த அத்தன்டிகேட் ஃபங்க்ஷன்ல போய் இந்த லாஜிக்கை செக் பண்ணாம இந்த ரெக்வஸ்ட்டுக்குள்ள வெளில வராது. இதுதான் கான்செப்ட். ஓகே, அத்தன்டிகேட்னா என்னது? ஒரு 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 ரெக்வஸ்ட் உள்ள வருதுன்னா இந்த அத்தன்டிகேட் அப்படின்ற இந்த மெத்தடுக்குள்ள போய் அந்த லாஜிக்கை செக் பண்ணாம திரும்பி வெளியே வராது. இதுதான் மிடில்வேரோட கான்செப்ட். இப்போ இந்த இந்த ரவுட்டுக்கு வர எல்லா மிடில்வேரும், இந்த ரவுட்டுக்கு வர எல்லா ரெக்வஸ்டும் இந்த அத்தன்டிகேட் மெத்தடை கிராஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்து அவனுக்கு வர வழியே கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த அத்தன்டிகேட் மெத்தட் லாஜிக் எழுதுவேன். என்ன லாஜிக் எழுதுவேன்? அதாவது கண்டிப்பாக டோக்கன் இருக்கா, டோக்கன் வேலிடா இருக்கா, எல்லாத்தையும் நான் எழுதிடுவேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா அகைன் ரெக்வஸ்ட், ரெஸ்பான்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் என்னன்னா ஓகே பாஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் போயிடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, பாஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் போயிடு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we can put next. ஓகேவா? போட்டால் என்ன ஆகும்? போட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுத்தா அகைன் வில் பி கெட்டிங் அ ப்ராடக்ட். இந்த இடத்துல நெக்ஸ்ட் எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். நெக்ஸ்ட் எடுத்துட்டேன். ஓகேவா? எடுத்துட்டு ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் 401 டாட் ஜேசன் மெசேஜ் அன்ஆத்தரைஸ்ட் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ நான் இதை சப்மிட் கொடுத்தா ஐ வில் பி கெட்டிங் அன்ஆத்தரைஸ்ட். ஸோ நான் இதை கொடுத்தா அன்ஆத்தரைஸ்ட் தான் வரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன இஃப் கண்டிஷன் போட போறேன். இஃப் கண்டிஷன் போட்டு டோக்கன் இருந்தா அலோவ் பண்ணிடு, டோக்கன் இல்லைன்னா அலோவ் பண்ணாது அப்படின்னு நான் வந்து லாஜிக்கை ஃப்ரீஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஹெட்டர்ல வந்து டோக்கன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ கன்சோல் டாட் லாக் ரெக்வஸ்ட் டாட் ஹெட்டர்ஸ் வந்து கன்சோல் ஆகுதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கே கீழே இது பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ், இந்த இடத்துல ஹெட்டர்ஸ் வந்து கன்சோல் ஆகுது. இதில் ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டர் இருக்கான்னு பார்க்குறேன். இதில் பார்த்துங்க யூசர் அக்செப்ட் ஏஜென்ட் இருக்கு, போஸ்ட்மேன் டோக்கன் இருக்கு, அப்புறம் கேட்ச் கண்ட்ரோல் இருக்கு, அக்செப்ட் என்கோடிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஆனால் இது மட்டும் இல்லை, ஆத்தரைசேஷன் மட்டும் இல்லை. இப்போ என்ன ஆகும்? அன்டிஃபைன் வந்துடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு சின்ன இஃப் கண்டிஷன் எழுதுறேன். என்ன கண்டிஷன்? இஃப் ரெக்வஸ்ட் டாட் ஹெட்டர்ஸ் டாட் ஆத்தரைசேஷன் இருந்துச்சுன்னா அலோ, இல்லைன்னா அன்ஆத்தரைஸ் வந்துடணும். ஸோ அப்போ இங்க பாருங்க நெக்ஸ்ட் இப்படி கொடுத்துறேன். ரைட்? ஸோ இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்? இப்போ அன்ஆத்தரைஸ் தான் வரும். ஏன்? நம்மளுக்கு இங்கே ஹெட்டர்ல டோக்கனே இல்லை, அதனால அன்ஆத்தரைஸ் தான் வரும். ஓகேவா? இப்போ நான் இங்கே ஹெட்டர்ல ஆத்தரைசேஷன் போட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன். நான் வாட்டி இஷ்டத்துக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா இப்போ என்ன ஆகும்? ப்ராடக்ட் கிரியேட் ஆகிடும். விச் இஸ் ராங், ரைட்? ஸோ ஆனால் ஒர்க் ஆகுது. ஆத்தரைசேஷன் இந்த டோக்கன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுது. இப்போ டோக்கன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த டோக்கன் இல்லை, அப்போ என்ன ஆகும்? அன்ஆத்தரைஸ் வரும். இந்த டோக்கன் இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் கிரியேட் வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது என்னது? ஓகே, இப்போ ஏதோ ஒரு டோக்கனை கொடுத்தாலே இது என்ன பண்ணுது? டக்குன்னு போய் அது பாட்டுன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிரு. ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்? டோக்கன் வேலிடாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். டோக்கன் வேலிடாக இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஐம் கோயிங் ஃபார் த ஜேசன் வெப் டோக்கனோட அந்த பேக்கேஜுக்கு போகிறேன். ஜேசன் வெப் டோக்கன். ஓகே, ஸோ ஜேசன் வெப் டோக்கனுக்குள்ளே நான் வந்து இந்த டோக்கனை ஜென்ரேட் பண்ணி அனுப்புறது எப்படின்னு போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இந்த டோக்கனை எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வெரிஃபை, jwt.verify டோக்கன். ஓகேவா? jwt.verify டோக்கன். இந்த வெரிஃபை டோக்கன் பண்ணும்போது இந்த இடத்துல jwt, ஆனால் jwt இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணலாம்? we can import. ஸோ கான்ஸ்டன்ட் jwt is equals to require json web token. அது காமிச்சிச்சு json web token, ரைட்? ஓகே, ஸோ இப்போ jwt.verify டோக்கன் இந்த இடத்துல என்ன பண்ணணும்?
ப்ராசஸ் டாட் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம் நினைக்கிறேன் உள்ள, கரெக்டா? யா, ப்ராசஸ் டாட் env டாட் ஜெனரேட் சீக்ரெட். ஓகே, ஸோ ப்ராசஸ் டாட் சீக்ரெட். இப்போ என்ன ஆகும், டோக்கன், இந்த டோக்கன் கொடுக்கணும் நாம, என்னது ரெக்வஸ்ட் டாட் ஆத்தரைசேஷன் டாட் ஹெட்டர். இது இருந்துச்சுன்னா தான் உள்ள வரும். ஸோ இது டோக்கன் உள்ள கொடுக்குறோம், இந்த இடத்துல பண்றோம், இந்த இடத்துல டீகோடட் அப்படின்றது என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்க, இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல ப்ராடக்ட் கிரியேட்டர் வந்துருச்சு. இந்த நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, ஓகே, இப்போ இந்த நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் இங்கே எடுத்துடுறேன். ஓகே, இந்த நெக்ஸ்ட் இங்கே எடுத்துட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கன்சோல் இட். சி, இந்த இடத்துல அன்டிஃபைன் டீகோட் வந்து அன்டிஃபைன் வருது. ஏன்னா டோக்கனே இல்லை. டோக்கன் வந்து லைக் டோக்கன் இருக்குது, ஆனால் வந்திருக்க டோக்கனை நம்ம வந்து வெரிஃபை பண்ணால் அந்த வெரிஃபிகேஷனுக்குள்ள ஒன்றுமே இல்லை, அதனால தப்பாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன விஷயம், நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் எடுத்துங்க, காலேஜ் எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து ஒரு காலேஜோட ஐடி கார்டை எடுத்துக்கிட்டு காலேஜ்குள்ளே போறீங்க. கேட் கீப்பர் என்ன பண்ணுவார், ஃபர்ஸ்ட் ஐடி கார்டு இருக்கான்னு பார்ப்பாரு. ஐடி கார்டு இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பார்ப்பாரு, அந்த ஐடி கார்டு வேலிடான்னு பார்ப்பாரு. ஸோ 2 கண்டிஷன் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, ஃபர்ஸ்ட் டோக்கன் இருக்கா, இருந்துச்சுன்னா அடுத்தது டோக்கன் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்க இந்த நம்ம கேஸ்ல டோக்கன் இருக்கு, ஆனா அடுத்த ஸ்டெப் இஃப் கண்டிஷன் போகும்போது அது வேலிடா இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டோக்கன் இருக்கு, அப்புறம் வேலிடா இல்லை. ஓகேவா? அதனால தான் இப்போ என்ன பண்ண போறோம், இஃப் டீகோடட் அப்படின்றது அன்டிஃபைண்டா வந்துச்சுன்னா you need to send unauthorized, else if decoded is equals to undefined இருந்துச்சுன்னா then you need to send unauthorized, else next, right? so இந்த லாஜிக் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஐடி கார்டு இருக்கான்னு செக் பண்றாங்க. ஓகேவா? ஐடி கார்டு இருக்கு, அடுத்து என்ன பண்றாங்க, அந்த ஐடி கார்டு வேலிடா இருக்கான்னு செக் பண்றாங்க. வேலிடா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட், வேலிடா இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்ட். ஓகே, அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ வாட் இஸ் த வீடியோ அபவுட்னு கேட்குறீங்க. திஸ் வீடியோ இஸ் அபவுட் லைவ் கோடிங். லைக் நம்ம வந்து ஒரு ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். யூ கேன் டெலிவர் எனி திங் வித் திஸ் ஹெல்ப் ஆஃப் திஸ். ஸோ அதுதான் இதோடைய கான்செப்ட். இதை வந்து நம்ம கடந்த ஒரு 3 நாளாக பண்ணிட்டு இருக்கோம். 3 நாள் மீன்ஸ் 3 days ஆஃப் லைவாக பண்ணிட்டு இருக்கோம். இது 3rd day. ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஒரு நிறைய இது பண்ணிட்டு இருக்கீங்க, கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. யா, ப்ளீஸ் ஜூம். இன்னுமா எதை ஜூம் பண்ணும், இந்த கோடு பத்தலையா? இங்கே எங்கே இருக்கும், செட்டிங்ஸ், எடிட், எங்கே ப்ரிஃபரன்ஸே காணும். ஓப்பன், இருக்கு ப்ரிஃபரன்ஸ், செட்டிங்ஸ், டெக்ஸ்ட் எடிட்டர், ஃபாண்ட் 26 28 வைக்கிறேன். ஓகே, போதுமா? 30 வைக்கணுமா? ஓகே, இது போதுமா? ரைட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ரெக்வஸ்ட் டாட் ஹெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஐடி கார்டு இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஐடி கார்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஐடி கார்டு வேலிடா இல்லையான்னு பார்க்குறாங்க. ஓகேவா? அப்படி வேலிடா இருந்துச்சுன்னா உங்களை அலோவ் பண்ணுறாங்க, வேலிடா இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ நான் இங்கே போஸ்ட்மேனில் வந்து ஐ எம் கோயிங் டு சென்ட் இட். ஸோ எனக்கு அன்ஆத்தரைஸ் தான் வரும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, என்ன இந்த இடத்துல நான் வச்சிருக்க டோக்கன் வந்து தப்பான டோக்கன். இந்த டோக்கன் தப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு அன்ஆத்தரைஸ் தான் வரும். இங்கே பாருங்க, நான் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே வழி என்னது, நான் இந்த இடத்துல போய் லாகின் பண்ணியே ஆகணும். ஓகே, இந்த போய் நான் லாகின் பண்ணியே ஆகணும். இங்கே போய் இந்த டோக்கனை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சா மட்டும்தான் எனக்கு ப்ராடக்ட் கிரியேட்டட் வரும், இல்லைனா வராது. இந்த டோக்கன் என் கையில் கிடைக்கணும்னா ஐ வாண்ட் டு லாகின் பண்ணாமல் இதை வந்து என்னால் உள்ளே வைக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் அதனுடைய கான்செப்ட். ஓகே, இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு டோக்கன் இருக்கு, ரைட்? உங்ககிட்ட ஒரு டோக்கன் இருக்கு. அந்த டோக்கனை நீங்கள் லாகின் பண்ணதுனால அந்த டோக்கன் உங்களுக்கு கிடச்சிது. அந்த டோக்கனை நீங்கள் எடுத்து அடுத்த ஏபிஐ ரெக்வஸ்ட்டில் மேலே ஹெட்டரில் வச்சிட்டீங்க, உள்ளே போயிட்டீங்க. ஓகேவா? அதுவும் என்ன பண்ணுச்சு, டோக்கன் இருக்கான்னு பார்த்துச்சு, இருக்குது. ஓகே, அது வேலிடா இருக்கான்னு பார்த்தா வேலிடா தான் இருக்கு. ஓகே, ரைட்? அதுக்கப்புறம்
ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா, இப்போ திருப்பி காலேஜ் எக்ஸாம்பிளுக்கே வரேன். ஓகே, நீங்க காலேஜுக்கு போறீங்க, ஐடி கார்டு எடுத்துட்டு போறீங்க. அந்த ஐடி கார்டு எடுத்துட்டு போகும்போது காலேஜில் இருக்கிறவங்க உங்க ஐடி கார்டு இருக்கான்னு செக் பண்றாங்க. ஐடி கார்டு இருக்கு. அண்ட் அந்த ஐடி கார்டு வேலிடா இருக்கான்னு செக் பண்றாங்க. வேலிடா இருக்கு, அதனால அலோவ் பண்ணிடுறாங்க. அதுக்காக டைரக்டா நீங்க போய் பிரின்சிபலோட சேர்ல உட்காந்துக்க முடியுமா? முடியாது. ஓகேவா? நீங்க போய் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சேர்ல தான் உட்காரணும். டீச்சரா இருந்தீங்கன்னா டீச்சர் சேர்ல தான் உட்காரணும். பிரின்சிபலா இருந்தீங்கன்னா பிரின்சிபல் சேர்ல தான் உட்காரணும். ஓகேவா? ஸோ என்னதான் உங்ககிட்ட ஐடி கார்டு இருந்து அந்த ஐடி கார்டு வேலிடாவும் இருந்தாலும் நீங்க போய் உட்கார்ற இடத்துல தான் உட்காரணும். நீங்க செய்யக்கூடாத ஒரு வேலையை நீங்க செய்யக்கூடாது. ஓகே, உங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. இந்த வேலை தான் இந்த காலேஜுக்குள்ள இந்த பையன் செய்யணும், இதை மட்டும் தான் ஆக்சஸ் பண்றதுக்கு இவனுக்கு பர்மிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த ரூல் படி தான் நீங்க நடக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டோக்கன்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரோலோட ஐடி வைப்பாங்க. அந்த யூசரோட ரோல் என்ன அப்படிங்கறத வைப்பாங்க. ஸோ டோக்கனுக்குள்ள இருக்கிற ரோல் என்னன்றதை பார்த்து அந்த டோக்கனுக்குள்ள இருக்கிற ரோலும் அந்த ரோல் வந்து அந்த வேலையை செய்யறது அலௌடா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சு based on that அதை வைப்பாங்க. ஓகேவா? should the JWT generate different token when the same user login for next day? ஒரு டோக்கனை ஜெனரேட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த டோக்கனுக்கு வேலிடிட்டி செட் பண்ணலாம். இத்தனை நான் இவ்வளோ இதுதான் இருக்கணும், இத்தனை நேரம் தான் அந்த JWT டோக்கன் வந்து வேலிடா இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ண முடியும். அப்படி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் அது இருக்கும். அப்படி அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அகைன் யூ நீட் டு generate the new token by giving the username and password. ஓகே, ஸோ இப்போ அந்த ஒரு கான்செப்டை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஐம் கோயிங் டு புட் அ மெத்தட் கால்ட் ஃபங்க்ஷன் பர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த மெத்தட் வந்து யூசர் டைப்பை ரிசீவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படி ரிசீவ் பண்ணும்போது what this will do is this will return a function okay, it will return a function based on the validity. okay, tokens are encrypted. tokens வந்து encrypt ஆகாது. சரி tokens வந்து கண்டிப்பா encrypt ஆயிருக்கும். அதை வந்து லைக் உங்களோட அதை டீக்ரிப்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆளால மட்டும் தான் முடியும், who is called that JWT secret. அந்த சீக்ரெட் இல்லாம உங்களால அந்த இதுவை வந்து பண்ணவே முடியாது. லைக் அதை வந்து டீக்ரிப்ட் பண்ணவே முடியாது. இட் இஸ் என்கிரிப்டட். எஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் லைக் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னா என்ன ஆகும்? இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஐம் கோயிங் டு console.log போட்டுக்கிறேன். put a console.log. okay, and I'm going to put user type. okay, so இந்த பர்மிட்டை வந்து நான் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு எனக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல இம்போர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இம்போர்ட் பண்ணிட்டு I'm just going to put a comma here and put permit, and inside this I'm going to pass user அப்படின்னு பாஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? யூசர் அப்படின்னு பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன ஆகுது? யூசர் அப்படின்னு வருது. இப்போ இது இல்லைன்னா என்ன ஆகும்? யூசர் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து நம்ம அரேவை மாற்ற போகிறோம். இப்போ வந்து யூசர் கமா அட்மின் அப்படின்னு போட்டா it will come like, and if I put spread operator, what happens? it will come as user comma admin. ஓகே, யூசரும் அட்மினும் ஒரு அரேல வரும். ஓகேவா? ஸோ நவ் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், இந்த இடத்துல ஒரு மிடில் வேர் ஒன்று ரிட்டர்ன் பண்ண போகிறேன் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். ஸோ தட் இஸ் ரெக்வஸ்ட் கமா ஓகே, கன்சோலில் டோக்கன் கெட் பண்ண முடியுமா? எஸ், டோக்கன் கெட் பண்ண முடியும். ஸோ ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் நெக்ஸ்ட். ஓகேவா? இந்த இடத்துல நெக்ஸ்ட் போடுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம் வந்து ஒரு டோக்கனை நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம். டோக்கன் இருக்கு, டோக்கன் எக்ஸ்பயர் ஆகலை. ஆனால் இந்த ரவுட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த டோக்கனில் இருக்கிற யூசர் வேலிடா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லைக் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம இந்த டீகோட் ஆகுது இல்லை,
இந்த டீகோட் ஆகிற இந்த இன்ஃபர்மேஷனை we need to pass it. ஓகே, ஸோ இப்போ பாஸ் ஆகுதா? எஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்கே என்ன இருக்குன்னா, அந்த டோக்கனை நான் டீக்ரிப்ட் பண்ணி பார்த்தா உள்ள எனக்கு ஐடியும் யூசரோட டைப்பும் இருக்கு என்கிட்ட. ஓகே, யூசரோட டைப்பும் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் கொடுக்கும்போது request dot user id is equals to decoded dot id, sorry id. ஓகே, decoded dot id. அதுக்கப்புறம் request dot user type is equals to decoded dot type, ரைட்? இப்போ வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, நாம இந்த ரவுட்ல இருந்து யூசரையும் அட்மினையும் பாஸ் பண்றோம். ஓகேவா? யூசரையும் அட்மின் பாஸ் பண்றோம். அண்ட் இந்த நம்ம கிட்ட ஹெட்டர்ல ஒரு அரேல யூசரா அட்மினான ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ இந்த அரேக்குள்ள இந்த வேர்டு இருந்துச்சுன்னா அண்ட் அலோஹிம், இல்லைன்னா நாட் அலோஹிம். அவ்வளவுதான், ஒரு சின்ன லாஜிக். நம்ம கிட்ட ஒரு அரேக்குள்ள யூசர் கமா அட்மின் இருக்கு அண்ட் டோக்கனுக்குள்ள யூசர்ன்ற வேர்டு இருக்கு. இந்த யூசர்ன்ற வேர்டு இந்த அரேக்குள்ள இருந்துச்சுன்னா அவனை அலோவ் பண்ணும், இல்லைன்னா அலோவ் பண்ணாது அப்படின்னு பிளாக் பண்ண போறோம். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, we can have constant is allowed equals to a role with allowed dot index. Okay, allowed dot index of role. Okay, இருந்துச்சுன்னா like greater than -1. Okay, so constant is allowed, அதாவது role is allowed index of role is greater than -1. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, allowed user dot index of role. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல ஒரு மெத்தட் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்றோம், ரோல்ன்ற பேராமீட்டர். அந்த ரோல் அப்படிங்கிற பேராமீட்டர் என்ன பண்ணுதுன்னா, இந்த அரேல இந்த ரோல் இருக்கான்னு பார்க்குது. இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், இது ட்ரூ அனுப்பும், இல்லைன்னா என்ன பண்ணும், இது ஃபால்ஸ்னு அனுப்பும். ரைட்? ஸோ அதுதான் பேசிக்காக அதோடைய கான்செப்ட். ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, we can pass is allowed அப்படிங்கிற இந்த ஒரு அதாவது if request dot user request dot user type தானே? ஆமா, request dot user type ஒன்று இருந்து and அது மட்டும் இல்லை, அது மட்டும் இருக்கக்கூடாது, and அதுவும் and is allowed அப்படிங்கிற இந்த மெத்தட்ல request dot user type உள்ள பாஸ் பண்ணும்போது இது ட்ரூவா இருந்துச்சுன்னா then allow next. அவ்வளோதான். ஓகேவா? இல்லைன்னா என்ன பண்ணோம், அப்படியே லைக் நாட் ஆத்தரைஸ்ட் எல்ஸ். இன்னைக்கு இந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் இன்னைக்கு பார்த்துடலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பிகாஸ் கோடிங் முடிஞ்சிச்சு. பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ் ஒன் திங். ஸோ அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் இந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட். எந்த ரெஸ்பான்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட். authenticate dot line number 33. Yeah, okay, request response dot status. Okay, ஸோ இந்த இடத்துல அன்ஆத்தரைஸ் வரும். ஏன் அப்படின்னா, நான் அட்மினா லாகின் ஆகிருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த ரவுட் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். பாருங்க, எங்கிட்ட டோக்கன் இருக்கு, டோக்கன் வேலிடாவும் இருக்குது. ஆனால் அந்த டோக்கன் வந்து இந்த ரவுட்டை ஆக்சஸ் பண்றதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஏன்னா அட்மின் வந்தால் மட்டும்தான் இந்த ரவுட் ஆக்சஸ் பண்ண முடியும். யூசர் வந்தால் இந்த ரவுட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல அட்மின் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரவுட்டுக்குள்ள நான் என்ன எழுதினாலும் சரி,
அட்மினால மட்டும் தான் இந்த ரவுட் ஆக்சஸ் பண்ண முடியும், வேற யாராலும் ரவுட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ரவுட்டை நம்ம வந்து இந்த ரவுட்ல இருக்கிற லாஜிக்கை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நீங்க அட்மினா லாகின் ஆயிருக்கணும். அட்மினா லாகின் ஆயிருக்கணும்னா உங்ககிட்ட டோக்கன் இருக்கணும். டோக்கன் இருக்கணும்னா உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கணும்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணணும், லாகின் பண்ணணும், டோக்கன் வாங்கிருக்கணும், அண்ட் டோக்கனுக்குள்ள அது அட்மினா இருந்திருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த லாஜிக்கை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம வந்து லைக் இது ஒருவேளை நான் இதை யூசரா பண்ண வச்சுக்கலாம். இதை நான் இங்க யூசரா வச்சேன்னா என்னால இதை கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா இது இந்த யூசர் வந்து யூசர் ரோல்ல இருக்காரு. ஸோ அதனால இது வந்து நம்மளால ஒர்க் பண்ண முடியுது. ஆனா இது வந்து அப்படி கிடையாது, இது வேற கான்செப்ட். ஓகே ரைட். ஸோ இதான் அதனுடைய கான்செப்ட். இதுல இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஒரு அத்தன்டிகேஷன் ரவுட்டை கிரியேட் பண்ணோம். இந்த வாட்டி ஒரு ரவுட்டுக்கு அத்தன்டிகேஷன் அண்ட் பர்மிஷனை வந்து நம்ம எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கோம். ஸோ அந்த பிராக்கெட்ல அத்தன்டிகேட் பர்மிட்னு கொடுத்ததுனால என்னாச்சு, ஃபர்ஸ்ட் அத்தன்டிகேட் ஆகும், அதுல நெக்ஸ்ட் வந்துச்சுன்னா பர்மிட்டுக்கு போவோம். பர்மிட்டுக்குள்ள இந்த டோக்கன் வந்து அட்மினா இருந்துச்சுன்னா அதுவும் ஓகே ஆகி நெக்ஸ்ட் போகும். நெக்ஸ்ட் போச்சுன்னா இங்க உள்ள வந்துடும். ஓகேவா? சப்போஸ் இந்த ஃப்ளோல யாராவது ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆயிட்டாங்கன்னா அப்படியே கட் ஆயிட்டு வெளில போயிடும். ஓகே, ஸோ அதான் அது வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் சொல்லுவாங்க. இது பேர் வந்து மிடில் வேர். ஓகே, Node.jsல இது பேர் வந்து மிடில் வேர். ஸோ நம்ம ஏபிஐஸை ரெடி பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ப்ராடக்டை கிரியேட் பண்றது எப்படி, அதுக்கப்புறம் ப்ராடக்டை வந்து மேனேஜ் பண்றது எப்படி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can create a route. Okay, so இதான் அதோடைய கான்செப்ட். So if you have any doubts, so please